உன்னை பார்த்து அநேகர் கேவலமாக நினைக்கிறார்களா? உன்னை எல்லாரும் பரிகாசம் செய்கிறார்களா? உனக்கான வசனம் இதோ. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மனிதர்களாகிய நாம் பலவீனமானவர்கள். ஒருவருடைய தவறுதலை சுட்டிக்காட்டுவதை விட அந்த பலவீனத்தை நம்முடைய அன்பினால் தாங்கி பிடிப்பதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. நாம் யாரையும் மன்னிப்பதில்லை, மாறாக இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாக கொடுத்த அந்த மன்னிப்பை பிறருக்கும் பகிர்ந்தளிக்கின்றோம். கிறிஸ்து நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டது போல நாமும் நம் சகோதர சகோதரிகளை அவர்களது குறைபாடுகளுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை மன்னிக்காத போது நம் உள்ளத்தில் ஒரு பாரம் இருக்கும். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது இயேசுவின் கிருபையும் சமாதானமும் நம் இருதயத்தை நிரப்பும். இந்த நாளுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த வசனத்தின்படி பிறருடைய குறைபாடுகளை கண்டு வருத்தப்படாமல் உம்முடைய அன்பினால் அவர்களை தாங்க எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம் உம்முடைய சமாதானத்தை எங்கள் குடும்பத்திலும், எங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும், எங்கள் உள்ளத்திலும் நாங்கள் நிலைநாட்ட எங்களுக்கு உதவி செய்யும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.